மைசூர் தசரா திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, கோவில் வளாகத்திலுள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கின்றது. ஆண்டுதோறும் 12 நாட்கள் மிகச்சிறப்பாக நடக்கும் இந்த தசரா திருவிழாவில் இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த பக்தர்கள் அணியாய் திரண்டு வந்து அம்மனை தரிசிப்பது வழக்கமாக இருக்கின்றது. தசரா திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கடற்கரையில் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை காண்பதற்காக இந்தியா முழுவதிலுமிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பொருட்டு அம்மனுக்கு விரதமிருந்து வேடமணிந்து ஊர் ஊராக சென்று அம்மனுக்காக பொதுமக்களிடமிருந்து காணிக்கை பெற்று அதனை கோவிலில் கொண்டு வந்து சேர்ப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கும் வசதிக்கும் ஏற்ப 61 நாட்கள் விரதம் மற்றும் 51 நாட்கள், 48 நாட்கள், 41 நாட்கள், 31 நாட்கள், 21 நாட்கள் மற்றும் 11 நாட்கள் விரதம் இருந்து அம்மனுக்காக வேடமணிந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கமாக இருக்கின்றது. விரதம் தொடங்குவதற்கு முன் பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் கடலில் நீராடி கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை அணிவித்து விரதம் தொடங்க ஆரம்பிக்கின்றனர். பெரும்பாலான மக்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய நாட்களில் விரதத்தை தொடங்க விருப்பப்படுகின்றனர். விரதம் தொடங்கிய பின் வீட்டில் முத்தாரம்மன் படம் வைத்து சின்ன குடில் அமைத்து தினசரி காலை மாலை பூஜை செய்து அம்மனை வழிபடுவது வழக்கமாக இருக்கின்றது. தசரா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திட வேண்டிய ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர்.